அம்மா தப்பா நினைக்காதீங்க. தம்பி ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுனால எங்க கேட்டாலும் பொண்ணு இல்ல இல்லங்கிறாங்க. சுருக்கமா சொல்ல போனா நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி சம்மதம் கிடைக்கிறது ரொம்ப சமங்க. ஐயா, எனக்கு அந்தஸ்தும் வேண்டாம், ஆஸ்தியும் வேண்டாம். இந்த வீட்டுக்கு முகராசி உள்ள ஒரு மகராசி கிடைச்சா போ. அடாடா, இத முன்னாலேயே சொல்லிருக்க கூடாதா? களத்தூர்ல மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு இருக்கு. இப்ப செழிப்பா இல்லைனாலும் ஒரு காலத்துல செல்வாக்கா வாழ்ந்த குடும்பம். அப்படியா? அப்ப நாளைக்கே அருண் அழைச்சிட்டு போய் காட்டுவோம். அவன் சம்மதிச்சுட்டானா சரி. தேவையில்லைம்மா. அருண், ஆமா, நீங்களே போய் பொண்ணை பார்த்து வந்துருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டே வந்துருங்க. அருண், ஆமா, என் இஷ்டப்படி நடந்து நான் அனுபவிச்சது போதும். இனிமே எல்லாம் உங்க விருப்பப்படியே நடக்கும். என்னமா யோசனை பண்றீங்க? தம்பிதான் ஒத்துக்கிட்டாரு, புறப்படுங்க. இன்னைக்கே போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துருவோம். இதுதாம்மா பொண்ணு, அவர்தான் அப்பா. அம்மா சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க. ஒரே அண்ணன் பம்பாயில சின்ன பிசினஸ் பண்ணிக்கிட்டு அப்பப்போ கொஞ்சம் பணம் அனுப்புறான். அதை வச்சுதான் ஜீவனம் நடக்குது. ஏழை குடும்பம் தான். அதனால என்ன, பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு. இவங்களும் மாப்பிள்ளை பாத்துட்டாங்கன்னா அவசியம் இல்லம்மா. உங்க குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிறத நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அப்புறம் என்ன, அடுத்த மாசம் 10ஆம் தேதி நாள் ரொம்ப நல்லா இருக்கு. அன்னைக்கே நிச்சயதார்த்தம் கல்யாணம் எல்லாம் ஒன்னா சேர்த்தே வச்சிருவோம். அதெல்லாம் சரிதான். ஒரே ஒரு விஷயம், கல்யாணம் என் வீட்டுலதான் நடக்கணுங்கிறது என் ஆசை. ஆஹா, அப்படியே செய்திருவோம்.